வணக்கங்க. நான் ராசிபுரம் தாமரச்செல்வி எஸ்எம்ஆர் வீட்டிலேருந்து வரேன். என்னுடைய கால் வலி ரொம்ப பெயினா இருந்துகிட்டே இருந்துச்சு. இடது காலு ரொம்ப வலி. யார் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சோடனே என்னுடைய சிஸ்டர் இந்த மாதிரி பவஞ்சந்தில் இப்படி தியாகுங்கிற தம்பி இருக்கிறாரு டாக்டர், அம்மா வசுமதி இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்க்கா அப்படின்னு போன வாரம் என்னை கூட்டிகிட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் கால் என்ன பண்ணுவாங்க கேள்விக்குறியாக தான் உள்ள நுழைஞ்சேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. கால் அவ்வளோ மசாஜ் பண்ணாரு டாக்டரா இருக்கட்டும், அம்மாவும் ஆயில் மசாஜ் பண்ணாங்க. எல்லாம் சிறப்பா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப அப்புறம் அந்த வலி பெயின் கால் படி கீழே எடுத்து வைக்கும் போதெல்லாம் பெயின் இருக்கும் எனக்கு. என்னடா வலிச்சிட்டு இருக்குன்னு இப்ப அதே உணர்வு தான் இருந்துச்சு எனக்கு. படி கால் வீட்டுல இருந்து படி இறங்கும் போதோ ஏறும் போதோ கால் வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வலி தான் இருக்குமோன்னு நினைச்சா வலியே இல்லை மசாஜ் பண்ண பிறகு. ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். கடவுளுக்கு நன்றி சொன்னேன், என் தங்கச்சிக்கு நன்றி, அப்புறம் டாக்டருக்கெல்லாம் நிறைய மனசுக்கு நன்றி சொல்லி அவங்கள்ட்டையும் சொன்னேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லைன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த கால் வலியோடய தான் உட்காந்து எந்திரிச்சா நடைய வராது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாதான் எனக்கு நட வரும். அந்த மாதிரி பெயின் ரொம்ப பெயினா இருந்துச்சு எனக்கு. இப்ப ஒரு சிட்டிங் வந்தேன். இப்ப 2வது சிட்டிங் நான் வந்தேன். இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுள். இந்த வீடியோக்காகவோ எதுக்கும் நல்லா சொல்ல கிடையாது. நான் உணர்ந்தேன். அதனால நீங்களும் எல்லாருமே போய் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் இந்த எலும்பு மூட்டு சிகிச்சை உடனே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு மூட்டு தேய்ச்சி போச்சு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. தயவு செய்து இதை நம்பிக்காதீங்க. நீங்க ஒரு 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 நிமிஷம் இங்க செக் பண்ணி நீங்க காலை மசாஜ் பண்ணி பாருங்க. மசாஜ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கால்ல எந்த இதுவும் மூட்டு ஐஸுக்கும் தேயாது. பேக்கேஜ்னு சொல்லி எல்லாருமே போய் ஒரு காலம் 2 காலம் எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப எனக்கு சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. மனசு நான் பாதிச்சிருக்கிறேன். ஆனா எனக்கே வழி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் இந்த மாதிரி மசாஜ் சென்டர் கிடைக்கணும் ஈரோடு அப்படி எல்லாம் யூடியூப்ல பார்த்தா நிறைய ரொம்ப தூரம் நம்ம ஊருக்கும் அவங்களையும் போயிட்டு வரணும் நம்ம லேடிஸ் அப்படின்னு நினைச்சேன். இது எனக்கு பக்கமா இருந்துச்சு பதினஞ்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப 2வது சிட்டிங் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு தான் சரி உங்களுக்கு எல்லாம் சொல்லலாம். எல்லாத்துக்கும் சொன்னோம்னா எல்லாருமே கேட்டுட்டு அவங்கவுங்க இதுதான் பண்ணிக்கிறீங்களோ. இது சீஃப் அண்ட் பெஸ்ட் நல்லா பண்றாரு வைத்தியம். நல்லாவே படிச்சிருக்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணி தான் நான் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி என் கால் நல்ல குணமாயிடுச்சு. இப்ப நான் நல்லா இருக்கிறேன். அதனால உங்களையும் நானு இந்த வீடியோ எல்லாருக்கும் கிடைக்க, யார் யார் பாக்குறீங்களோ தயவு செய்து கால் மசாஜ் பண்ணி பாருங்க ஒரு செகண்ட். உங்களுக்கு வலி எல்லாம் கல்லீரல் பிரச்சனை எல்லாமே கியூர் ஆயிடும். பாதத்துலதான் எல்லாமே இருக்கு. உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரையிலும் பாதத்தை மட்டும் மசாஜ் பண்ணுங்க. எவ்வளவோ செலவுகள் பண்றோம், எவ்வளவோ செய்யறோம். நம்ம உடம்பு நம்ம பாத்துக்கிறதே இல்ல. எங்க வீட்லயே எல்லாத்தையும் சொல்லுவேன் நானு. ஆனா இப்ப எல்லாம் சரி நீ போய் முதல்ல பண்ணிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னோட என் சிஸ்டருக்கு நன்றி சொல்லணும். அதை கூட்டிட்டு ஜாயின் பண்ணி இப்ப நான் 2வது சிட்டிங் வந்திருக்கேன். நல்லாவே இருக்கேன். எந்திரிச்சு நடக்கும் போதோ சேர் விட்டு எந்திரிக்கும் போதோ உண்மையாலுமே எனக்கு அந்த அந்த வழியில இருந்து எனக்கு காப்பாத்தி கொடுத்தாரு இப்ப டாக்டர். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. மசாஜ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் விரும்பி உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நல்லா செய்யறாங்க. ஒன்ஸ் பாருங்க. வழின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் மெடிசின் வாங்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. அது மாதிரி நிறைய இப்படிமா அக்குபஞ்சர் ஆயுர்வேதம் எல்லாம் நிறைய இருக்கு. ஹோமியோபதி எல்லாம் இருக்கு. புதஞ்சந்தில மெயின் சந்தைக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கிறாங்க. நல்லா பாக்குறாங்க. தயவு செய்து எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தவங்க, கால் வலி கை வலி இருக்கிறவங்க, உடம்புல எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நிமிஷம் அம்மா வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்க. லேடிஸ் விழிப்புணர்வா இருங்க. ஒரு செகண்ட் எல்லாம் பார்த்துட்டு மசாஜ் பண்ணிட்டு போங்க. அவங்க ப்ரெஷர் செக் பண்றாங்க, வெயிட் செக் பண்றாங்க. எல்லாம் நம்மளெல்லாம் தரவா என்ன எதுனால கேட்டுக்கிட்டு தான் அவங்க எல்லாம் முடிவு பண்ணி நம்ம மேலேயே பாடியில கை வைக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாம் பார்த்து பலனடைவீங்க. நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு எத்தனை வருஷமா அந்த கால் வலி இருந்துச்சுங்களா? இந்த வலி 2 வருஷமாவே இருக்கு. 3 வருஷமாவே இருக்கும். வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. போய் நானா மசாஜ் பண்ணிக்குவேன். ஆயில் போட்டு ஏதோ மசாஜ் பண்ணி அதோட வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் இப்ப இது டாக்டர் கேட்டு போன வாரத்துல இருந்து எனக்கு வழியே இல்ல, பெயின் இல்ல, நல்லா இருக்கிறேன். படி விட்டு இறங்கணும். ஃபர்ஸ்ட் கார் விட்டு இறங்கினா நடையே வராது. இப்ப இந்த நடையெல்லாம் இறங்கி நடக்கும்போது பழைய நினைவுகள் மண்டையில இருந்தாலும் எனக்கு நட நல்லாவே வருது மசாஜ். ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே பலனடைங்கன்னு நினைக்கிறேன். வரணும். டாக்டர் சொல்லணும், அம்மா நீங்க சொன்ன வீடியோவுக்கு இந்த மாதிரி வந்தாங்கம்மான்னு சொல்லணும். அதை எதிர்பார்க்கிற எல்லாருமே விழிப்பா இருங்க. ஃபர்ஸ்ட் லேடிஸ் தான் சொல்றேன். வீட்டுல எவ்வளவோ வீட்டு வேலைகள்லாம் செய்யறோம்.
வலின்ட்டே இருக்கிறோம். அந்த வலி குதிங்கால் வலினா கூட வாங்க, குதிங்கால் வலினா வாங்க, உடனே நல்லா கியூர் ஆயிடும். நீங்களே ஒரு சொல்லுவீங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வரணும், நீங்களாம் எதிர்பார்க்கிறேன் நானு. ஆமா, ரொம்ப நன்றிங்கம்மா. சந்தோஷம். சரிங்க. மகிழ்ச்சி. ரொம்ப